Welcome back to AS English. In this video, you can see important verbs and easy classification. இந்த வீடியோவில் ஆங்கிலத்தின் முக்கியமான வினைச்சொற்களை பார்க்கலாம். Important verbs என்றால் ஆங்கிலத்தில் auxiliary verbs, modal verbs and main verbs இவற்றினுடைய present, past and future ஃபார்ம்ஸ்களை பார்க்கலாம். முதலில் நாம் பார்ப்பது ஆக்சிலரி வெர்ப்ஸ், அதாவது ஹெல்பிங் வெர்ப்ஸ், அதாவது முக்கிய வினைச்சொல்லுக்கு உதவும் சொற்களை ஆக்சிலரி வெர்ப்ஸ் என்கிறோம். நிகழ்காலத்திற்கு வரும் ஆக்சிலரி வெர்ப்ஸ்களை பார்க்கலாம். ஆம், இஸ், ஆர், டூ, டஸ், ஹாவ், ஹேஸ் இவைகள் நிகழ்காலத்திற்கு வரும். இவற்றினுடைய அர்த்தங்களை பார்த்து கொள்ளுங்கள். பாஸ்ட் டென்ஸிற்கு, அதாவது இறந்த காலத்திற்கு வாஸ், வேர், டிட், ஹேட் ஆகியவை வரும். வாஸ் என்பது இருந்தான் அல்லது இருந்தது என்பதை குறிப்பிட பயன்படும். வேர் என்பது இருந்தார்கள் என்பதை குறிப்பிட பயன்படும். டிட் என்பது செய்தான் என்பதை குறிப்பிட பயன்படும். ஹேட் என்பது வைத்திருந்தான் அல்லது இருந்தது என்பதை குறிப்பிட பயன்படும். அடுத்து ஃபியூச்சர், எதிர்காலத்திற்கு பயன்படும் ஆக்சிலரி வெர்ப்ஸை பார்க்கலாம். வில் மற்றும் ஷால். வில் என்பது செய்வான் அல்லது செய்வார்கள் ஆகியவற்றை குறிப்பிட பயன்படும். ஷால் என்பது செய்வேன் அல்லது செய்வோம் என்பதை குறிப்பிட பயன்படும். அதர் ஃபார்ம்ஸ்களை குறிப்பிட பி, பீயிங், பீன் ஆகியவை பயன்படும். பி என்பது இரு என்பதை குறிப்பிட பயன்படும். பீயிங் என்பது இருந்து கொண்டிருக்கும் என்பதை குறிப்பிட பயன்படும். பீன் என்பது இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிட பயன்படும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: ஐ ஆம் ஸ்டடிங், நான் படித்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட், ஷீ டிட் ஹர் ஒர்க், அவள் தனது வேலையை செய்தாள். நெக்ஸ்ட், தே வில் கம், அவர்கள் வருவார்கள். அடுத்து நாம் பார்ப்பது மாடல் வெர்ப்ஸ், அதாவது திறன், அனுமதி, கடமை, வாய்ப்பு போன்றவற்றை குறிப்பிட இந்த மாடல் வெர்ப்ஸ் பயன்படும். மாடல் வெர்ப்ஸ் கேன் முடியும், மே இருக்கலாம், அனுமதி போன்றவற்றிற்கு பயன்படுத்த வேண்டும். மஸ்ட் வேண்டும், நீடு தேவை, டேர் துணிவு செய், ஆட் டு செய்ய வேண்டும். இவைகள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு பயன்படும். அடுத்து மாடல் வெர்ப்ஸினுடைய இறந்த காலத்தை பார்க்கலாம். கூட்டு முடிந்தது, மைட் இருக்கலாம் என்ற வாக்கியத்தை அமைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். ஷுட் செய்ய வேண்டும், வுட் செய்வேன் அல்லது செய்வார், யூஸ்டு டு வழக்கமாக செய்தான் என்ற வாக்கியம் அமைப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். அடுத்து மாடல் வெர்ப்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் சென்டென்ஸ் அமைப்பதற்கு வில், ஷால் பயன்படுத்த வேண்டும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: ஐ கேன் ஸ்விம், நான் நீந்த முடியும். கேன் என்பது மாடல் வெர்ப்ஸ், ஸ்விம் என்பது மெயின் வெர்ப். அடுத்த சென்டென்ஸ்: ஷீ குட் டான்ஸ், அவளால் நடனமாட முடிந்தது. இது குட் என்பது மாடல் வெர்ப்ஸ், டான்ஸ் என்பது மெயின் வெர்ப். தே வில் கம் டுமாரோ, அவர்கள் நாளை வருவார்கள். இதில் வில் என்பது மாடல் வெர்ப், கம் என்பது மெயின் வெர்ப். அடுத்து நாம் பார்ப்பது மெயின் வெர்ப்ஸை பார்க்கலாம். ஒரு வாக்கியத்தின் முக்கிய செயலை காட்டும் வினை சொற்கள் மெயின் வெர்ப்ஸ். நிகழ்காலத்தில் கோ, அதாவது போ, ஈட் சாப்பிடு, ப்ளே விளையாடு, ஸ்டடி படி, இப்படி நிகழ்காலத்திற்கு பயன்படுத்த தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் பார்த்த மெயின் வெர்ப்ஸினுடைய இறந்த கால ஃபார்மை தெரிந்து கொள்ள வேண்டும். வென்ட் போனான், ஏட் சாப்பிட்டான், பிளேடு விளையாடினான், ஸ்டடிடு படித்தான், இப்படி நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போது நாம் மெயின் வெர்பை எப்படி ஃபியூச்சருக்கு பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். பேஸ் ஃபார்முடன் வில் சேர்க்கும்போது அது ஃபியூச்சராக மாறிவிடும். அப்படியானால் வில் கோ போவான், வில் ஏட் சாப்பிடுவான், வில் ப்ளே விளையாடுவான், இப்படி அமைப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்: ஐ ப்ளே கிரிக்கெட், நான் கிரிக்கெட் விளையாடுகிறேன். ப்ளே என்கின்ற ப்ரெசன்ட் ஃபார்மை சேர்க்கின்றோம். ஷீ ஸ்டடீடு இங்கிலீஷ், அவள் ஆங்கிலம் படித்தாள். ஸ்டடீட் என்கின்ற பாஸ்ட் ஃபார்மை சேர்க்கின்றோம். தே வில் ஒர்க் டுமாரோ, அவர்கள் நாளை வேலை செய்வார்கள். வில் என்பதுடன் ஒர்க் என்பதை சேர்த்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுகின்றோம். இந்த சென்டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸாக மாறிவிட்டது. அவர்கள் நாளை வேலை செய்வார்கள். தேங்க்ஸ். Thanks for watching. Please share and subscribe.